என் பயத்தை விட ஒரு படி மேலே தான் உள்ளது என்னும் மோட்டிவேட்டிங்கான லைனோடு இன்னைக்கான அறிவாளையில் அதற்கு ரிலேட்டடான லைஃப் ஸ்கில் டாப்பிக்கை பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மனுஷனோட ஒரு தீவிரமான தேடலில் இந்த மகிழ்ச்சி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிக்கும். நமக்கு இப்போது காசு வேணும், அதிகாரம் வேணும், நல்ல ஹெல்த் வேணும் அப்படின்ற நிறைய தேடல் இருந்தாலும் இது எல்லாத்திலும் சந்தோஷம் வேணும். அப்போ தான் நமக்கு அது ஒரு ஸ்டேபிளான திங்காக இருக்கும். இந்த மகிழ்ச்சியை நம்ம எப்படி அடையிறது? ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ். இது நம்ம தேர்ந்தெடுக்கிறது. இப்போ நம்மள்கிட்ட இது இல்லை, அது இல்லை, இல்லைன்னு சொல்கிற எண்ணத்தை நம்ம குறைச்சா மகிழ்ச்சி தானாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவான பர்சன் கூட இருந்தால் நமக்கு சந்தோஷம் தானாக வரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போ சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு இருக்க சந்தோஷமான மெமரியை சொல்லுவீங்க. கரெக்டாக? இப்போது நம்ம ஹாப்பியாக இருந்தால் நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கை கவனிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே போல் நீங்கள் ஹாப்பியாக இல்லைன்னா நீங்கள் எதையுமே நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. அது உங்கள் பக்கத்தில் இருக்கிறத விட்டு வெகு தூரம் ட்ராவல் பண்ண ஆகிரும். ப்ரெசன்ஸில் இருந்தால் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. இப்போது பெரிய விஷயம் நடந்தால் தான் நம்ம சந்தோஷப்படுற சுச்சுவேஷனில் நம்ம இப்போ இருக்கோம். லைஃப்பை புரிஞ்சுக்கோங்க. ஹாப்பினஸ்ங்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு டைமோ இல்லை 10 வருஷத்துக்கு ஒரு டைமோ வரலாம். அதுக்கு எதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும்? அந்த 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ணாமல் டெய்லி சின்ன சின்ன விஷயம் நடந்தாலும் ஹாப்பியாக இருக்க புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை கேஷுவலாக வாழணுன்ற பேசுகிறோம். கேஷுவலும் என்ற வார்த்தையை நான் எதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறேன்னா, உண்மையை சொல்லட்டா, நம்ம எதையும் பிறக்கும்போது கொண்டு வரல, அதே போல் நம்ம இறக்கும்போது எதையும் கொண்டு போக போகிறதில்ல. இந்த வாழ்க்கைன்றது ஒரு ஜேர்னி மாதிரி. அதில் எதுக்கு நம்ம படிக்கிறோம், வேலை செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறத ஹாப்பியாக இருக்க தான். ஆனால் அதுக்கு 10 வருஷம் 12 வருஷம் எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுறோம்? அதுக்கு பதிலாக நம்ம அந்த 20 வருஷமுமே வேஸ்ட் பண்ணாமல் ஹாப்பியாக இருப்போம். ஸோ நல்ல விஷயத்தை எடுத்து ஹாப்பியாக இருங்க. ஸோ ஸ்டே ஹாப்பி. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கும் வரை until it's Tata bye bye from சுஜாஸ்ரீ, பாரதி அகாடமி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல்.